இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட, ஆனியன் ஊத்தப்பம். அதை எப்படி செய்யலான்றதை இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ நான் இட்லி மாவு அரைச்ச மாவில் தான் ஊத்தப்பம் செய்ய போகிறேன். இதுக்குன்னு மாவு எதுவும் தனியாக அரைக்க வேண்டாம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஊத்தப்பம் செஞ்சிடலாம். ரொம்ப மெல்லிசாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கனமாக இருந்தால் தாங்க ஊத்தப்பம் நல்லா வரும். இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா தூவி விட்டுருங்க. இதில் சில பேர் கேரட்டு, கேப்சிகம் இதெல்லாம் கூட போடுவாங்க, இட்லி பொடி கூட தூவுவாங்க. நான் சும்மா சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா ஃபுல்லாக தூவியாச்சு. அதுக்கப்புறமா நல்ல பொடியாக நான் மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மல்லித்தலை ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். நான் பச்சை மிளகா ஜாஸ்தி ஆட் பண்ணல, உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து விட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தோசைக்கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா நீங்கள் திருப்பி போடும்போது அந்த வெங்காயம், மல்லித்தலை, பச்சை மிளகாய் எல்லாமே உதிர்ந்துடும். இப்போ ஒரு சைட் குக் ஆகட்டும். நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். அடுப்பை நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் சரியாக வேகாது, மாவு அப்படியே நிற்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் இல்லை கொஞ்சம் சிம்மில் கூட நீங்கள் வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே தோசையே சாப்பிட்டுட்ருக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஊத்தப்பம் செஞ்சு சாப்பிடுங்க. வேலை கூட ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். குக் ஆகிடுச்சு பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகாய் எதுவும் உதிரவே இல்லை, நல்லா சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். இது உங்களோட ஃபேவரட்டான சட்னி, சாம்பாரோட நீங்கள் இதை சர்வ் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டான எம்மியான ஆனியன் ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.